உங்கள் வசந்தசேகர். இந்த கரூரில் நடந்தது முழுக்க முழுக்க அந்த சமூக விரோதிகளுடைய சக்தியில் தாங்க அந்த பெரிய அந்த நெரிசலே வந்திருக்கு. இளைஞர்கள்லாம் முதுகில் கத்தி வச்சு கீறியிருக்காங்க, கல்லவுட்டு எறிஞ்சிருக்காங்க. விஜயை நோக்கி செருப்பெல்லாம் காலனி எடுத்து வீசியிருக்காங்க, செருப்பை போட்டு நெரிச்சிருக்காங்க. இது ஒரு கும்பல் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்குங்க, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது எந்த கும்பல்னா போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி நெரிச்சலில் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்த நம்ம ஆளுங்க தான் சூப்பராலாம் கட்டுவாங்களா சாக்கடையெல்லாம், அது மேலெல்லாம் ரொம்ப பிரமாதமாக கட்டுவாங்க எப்போவுமே. அந்த சாக்கடை கல் உடஞ்சி அதில் விழுந்து அப்படியே மேலே சாஞ்சு இங்கே ஓடி அங்கே ஓடி இப்படி தாங்க இந்த இது பிரச்சனை வந்திருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, அங்கே இருந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க அந்த நெரிச்சலில். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே ஏதோ வழி தாங்க முடியாமல் தான் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க போல். இந்த ஆம்புலன்ஸ் வந்தோடனே ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படி இருந்தது. இந்த பக்கம் ஓவர் கூட்டம் ஏறினோன்னே அதை புட்டுக்கிட்டு கீழே அப்படியே சாக்கடை உள்ள உண்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த இங்கே தாங்க நடந்தது அப்படின்ட்டு. எவ்வளோ வைத்தறிச்சலுங்க. எத்தனை குடும்பங்கள் பாருங்கள். அவங்க ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த குடும்பங்கள் துயரை எப்படி துடைக்கிறது? அந்த ஒரு சேரில் உட்காந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேரில் உட்காந்துருக்காங்கன்னா அப்புறம் பார்த்தா அங்கே இருக்க மாட்டாங்களே. எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம்.